காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று காணொலியில் ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு 3 பற்றி நம்ம பார்த்தோம். எக்ஸிகோ, கியூ பவர் அண்ட் பராக் மில்க். 3மே ஃபென்டாஸ்டிக்காக பிரேக் அவுட் பண்ணி போயிட்டுருக்கு. அதில் கியூ பவர் வெரி மார்வலஸ். நான் நேற்று சொன்ன அந்த லெவல்கிட்டயே போயிட்டான். அவனால் அங்கே அந்த நியூ ரெக்கார்ட் ஹையை சஸ்டைன் பண்ண முடியாமல் இப்போ அது இறங்கிட்டுருக்கு. எவ்வளோ பாயிண்ட்டு கீழே இறங்கிட்டுருக்குன்னா, ஒரு நிமிஷம் சிஸ்டத்தில் பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு எக்ஸிகோ அது இப்போது கரண்ட் ப்ரைஸ் வந்து 121 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவே அது நியூ ஹை தான். காலையில் டவுன் போகிற மாதிரி போயிருந்தான். ஆனால் அது டவுன்லாம் போகாதுன்னு எனக்கு டெக்னிக்கல் வைஸு நல்லா தெரியும். இறங்குற மாதிரி இறங்கிட்டு 222, 23 அந்த லெவலில் இப்போ அது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட் கிளாஸாக பிரேக் அவுட் ஆகி போயிட்டுருக்கு. ரெண்டாவது ஷேர் வந்து கியூ பவர். இந்த கியூ பவர் காலையிலேருந்தே சரியான ஓட்டம். அவனுக்கு 933.65. நான் சொன்னது 930 வரையும் போகும்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அதை விட ஒரு 2-3 பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கியிருக்கான். இப்போது நான் பார்க்கும்போது அது 900 ரூபா கிட்ட இருக்குது. நான் அதை தான் நேற்றே சொன்னேன். ஏன்னா இந்த 3 ஷேருமே, நான் சொன்ன இந்த 3 ஷேருமே ஓவர்பாட் ஜோனில் இருக்கான். ஓவர்பாட் ஜோனில் இருக்கிறதுனால அவன் அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுவான்றது அது கன்ஃபார்மாக தெரிஞ்சது தான். ஆனால் அங்கே சஸ்டைன் ஆக மாட்டான்னு நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு பாருங்கள். 3ஆவது ஷேர் வந்து பராக் மில்க் ஃபுட்டு. அவன் போன ஹை வந்து 258 சம்திங் போயிருக்கான். அங்கேருந்து போயிட்டு இப்போது ஒரு 4 பாயிண்ட்டு கிட்ட கீழே இறங்கிட்டான். இந்த ஸ்டாக்கும் இவனும் ஓவர்பாட் ஜோனில் தான் இருக்கான். ஆனால் இந்த பராக் மில்க் ஃபுட்டு இன்னும் ஃபர்தர் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் டெக்னிக்கலாக எனக்கு தோணுது. அங்கே போய் ஒரு 265, 270 வரையும் அங்கே போயிட்டு அவன் திரும்புவான் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இது மற்ற 2 ஷேரை கம்பேர் பண்ணும்போது இவனோட ஓட்டம் அந்தளவுக்கு இல்லை. காலையில் கீழே இறங்கிட்டான். 250 கீழே இறங்கிட்டு 258, 59 வரையும் 258.45 வரையும் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக அது வரையும் தான் போயிருக்கான். ஸோ நம்ம நேற்று தான் இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கை பற்றி பார்த்தோம். இது ஷியூராக நியூ ரெக்கார்டை பதிவு பண்ணும் நாளைக்கு இன்ட்ராடேலன்னு சொன்னதும் தான் தாமதம். இப்போ மணி நான் ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் டைம் ஐயை தாண்டிட்டு அங்கேருந்து 3 பேருமே இறங்குறாங்க. இதில் அந்த கியூ பவர் சரன்னு கீழே இறங்குறான். 900 வந்துட்டான். 933 போனவன் 33 பாயிண்ட் இப்போ கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல் டைம் வந்து 888 இருந்தான். இப்போது 933 பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இறங்குறான். பட் இதுக்கு மேலே அந்த கியூ பவர் வந்து மேலே சஸ்டைன் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஏன்னா அவன் ஓவர்பாட் ஜோன், அதனால் அவன் சஸ்டைன் பண்ண முடியாமல் இறங்கிட்டுருக்கு. இதை தான் நான் நேற்றே சொன்னேன். வாட்ச் பண்ணுங்கள், டெக்னிக்கலோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது மாதிரி பல பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னுடைய ரேடாரில் வந்து விழும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக கன்வே பண்ணுவேன். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஆங்கிளில் அந்த ஷேர்ஸை ரிவ்யூ பண்ணணும். நான் சொல்கிறதே தான் நடக்கணுன்ட்டுலாம் இல்லை. இன்றைக்கி நான் சொன்னதுனால இந்த 3 ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இனிமேல் நான் சொல்கிற எல்லா ஸ்டாக்கும் பிரேக் அவுட் ஆகணும்லாம் நம்பக்கூடாது. நீங்களும் அதை அனலைஸ் பண்ணணும். இவன் ஏன் இந்த இடத்துல இது பிரேக் அவுட் ஆகும்னு அவ்வளோ கன்ஃபார்மாக சொன்னான் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அப்போது
உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் தெரிய வரும். ஒன்றும் இல்லைங்க, சார்ட்டை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த மூமெண்ட்டு, சார்ட்டோட மூமெண்ட்டு, இந்த வால்யூம் இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சால், RSI எல்லாம் பார்க்க தெரிஞ்சால், ஸ்டோகாஸ்டிக்லாம் பார்க்க தெரிஞ்சால் நீங்கள் கூட டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் லேகிங் இண்டிகேட்டர்ஸ் தான். ஆனால் எல்லாருமே இந்த லேகிங் இண்டிகேட்டர்ஸை வச்சு தான் ட்ரேடில் ஷேர் மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? அதனால் லேகிங் இண்டிகேட்டர் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு நம்ம சொல்கிற நேரத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அதை தான் பார்க்கணும். அப்போது அந்த மாதிரி பட்சத்தில் பார்க்க போனால் நேற்று சொன்ன இந்த 3மே நான் தான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், டெக்னிக்கலாக நான் அதிகமாக பிலீவ் பண்ணுவேன்னு. ஃபஸ்ட் கிளாஸாக 3மே போயிருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வேறு ஏதாவது ஒரு பிரேக் ஸ்டாக்ஸ் வரும்போது நான் உங்கள்கிட்ட வேறு ஒரு காணொலியில் அதை பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.